வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்துன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். அது மட்டும் இல்லாமல் இது புதிய கான்ட்ராக்டாக இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5106 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதுக்கு முந்தின நாள் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திச்சிருந்தாலும் தொடர்ந்து அதோடைய ரெசிஸ்டன்ஸில் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கீழே வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சது. நம்ம மூவிங் அவரேஜ் விட்டு மேலே போகிற சமயத்திலும் ஓரளவு பையிங் இருந்து அடுத்த டார்கெட்டான 5162 தொட்டிருக்கு. அதுக்கு மேலே நிற்க முடியாத காரணத்தினால மறுபடியும் அது கீழே விழுந்து 5060 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்த சப்போர்ட்டை தொட்டிருக்கு. ஸோ இந்த 5060 வந்து அதுக்கப்புறமா 5085 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் இந்த புதிய கான்ட்ராக்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5060 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இது புதிய கான்ட்ராக்ட்னால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். ரெண்டு காரணம். இது புதிய கான்ட்ராக்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறமா இந்த புதிய கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறதுனால இந்த கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க, அதாவது ப்ரைஸ் வந்து சைடாக மூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணணும். ரெண்டு விஷயம் நம்ம நோட் பண்ணலாம். இந்த 5000 அப்படின்ற இந்த சைக்காலஜிக்கல் ஜோன், 5000 அப்படின்றது ஒரு முழுமையான நம்பராக இருக்கனால அது சைக்காலஜிக்கல் ஜோன். இந்த சைக்காலஜிக்கல் ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நிற்கிற வரைக்கும் ஓரளவு பையிங்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் 5220 தான் இதோடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸை. இந்த 5220 உடச்சி இதுக்கு மேலே ப்ரைஸ் போனால் தான் உண்மையான பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். அதனால் ட்ரெண்ட் ஓரளவு தற்காலிகமாக பையுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தொடுற சமயத்தில் மார்க்கெட்டில் செல்லிங்க்கு சாதகமாக மார்க்கெட் அதிகரிக்கும். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் எங்களோட அனாலிசிஸ் படி 5220 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். சரி, எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.